எங்க கொலை நடந்தாலும் நார்த் மெட்ராஸ்ல அதை சுத்தி நாகேந்திரன்ற ஒரு பேர் வந்து அடிபடுற அளவுக்கு லேபிளா மாறினாங்க. ஃபுல் லேபிளா மாறுறது என்னன்னு கேட்டா, அவங்க தம்பி பிர்லா போஸோட படுகொலைக்கு பிறகுதான் நாகேந்திரனோட பேரு பல இடத்துல அடிபட துவங்கிருச்சு. அப்ப எந்த சம்பவம் நடந்தாலும் இதுக்கு பின்னாடி நாகேந்திரன் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆனா அவரு கூட நாகேந்திரனுக்கு நிறைய பேரு அப்ப அந்த வகையெல்லாம் இருக்கு. இப்போ நேற்று முன்தினம் கூட நாகேந்திரனோட இறுதி அஞ்சலிக்கு வந்து அவருடைய கடைசி சிசிஎம் ஒருத்தன் வெள்ளை பிரகாஷ்ன்னு சொல்லிட்டு வந்தவன அவனை ரிமாண்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி பார்த்தோம். அவன்லாம் இருக்கிறதுல ரொம்ப ஜூனியர் அசோசியேட் நாகேந்திரனுக்கு, ரொம்ப கடைசியா வந்த அவங்க முன்னாடி இருந்தவங்க. நாகேந்திரனுக்கு நண்பர்னு யாரும் கிடையாது. அது அவங்க வீட்லயே சொல்றாங்க, பெரிய நண்பர் அந்த காலத்தோட அவருக்கு முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா 98 காலத்துல இருந்து கண்டினியூவா சிறை தானே. ஆமா, 97 98ல இருந்து சிறை, கம்பல்சரி சிறை. இப்படி இருக்கும்போது நான் வந்து கடந்த ஒரு 5-6 ஆண்டுகளுக்கு முன்னாடி தாமரைப்பாக்கம் கூட்ரோட்ல, வெங்கல் தாமரைப்பாக்கம் கூட்ரோட்ல நம்ம பிரபல ரவுடி பாம் சரவணனோட அண்ணன் தென் என்ற தென்னரசு பகுஜன் சமாஜ் கட்சியில வந்து ஆம்ஸ்டாங் அவர்களுடைய வலதுகரமா இருந்து அந்த கட்சியில ஒரு பொறுப்பு வகித்த தென் என்ற தென்னரசு படுகொலை செய்யப்படுறாரு. அந்த கொலையில வந்து இறங்கி முழுசா பண்ணது எல்லாம் ஆற்காடு சுரேஷ் அப்படின்ற ஒரு நபர். அதுக்கு வந்து கூட அந்த வழக்குல வந்து நாகேந்திரனுக்கு வந்து சிறையில இருந்து பண்ணதா 120B ஒரு பிரிவு போடுறாங்க, கான்ஸ்பிரசி. ஆமா, 120B அப்படின்ற ஒரு செக்ஷன் போட்டு சதி திட்டம் தீட்டினது. அதன் பிறகு தென்னரசு கொலைக்கு பிறகு நாகேந்திரனை வந்து ஐ செக்யூரிட்டி விங், அதாவது சாதாரண பிளாக்கு, ரவுடி பிளாக்கு, தண்டனை கைதியை அதுலயே ஒரு பாதுகாப்பு. அந்த தண்டனை கைதியை வந்து யாரும் பார்க்கணும்னா அவங்க கூட எல்லாரும் இருக்க மாட்டாங்க. அவங்க கூட ஒன்லி நார்த் இந்தியன் ஃபாரினர்ஸ் மற்றவங்க தான் இருப்பாங்க. மொழி தெரியாதவங்க வச்சிருப்பாங்க. அவங்க யாருன்னா இப்படி இருந்த இடம் வந்து